ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி பொட்டிக். நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி 7வது நாள் டிசைன் ப்ளவுஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் ரொம்பவும் கிராண்டாக இருக்கும். இது வந்து நம்மக்கிட்ட இப்போ வந்து தைக்க வந்திருக்கு. நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த டிசைன் வந்து இப்போ உங்களுக்கு நான் இதை தைச்சி காமிக்க போகிறேன். பாருங்கள், நம்ம வந்து எப்பயுமே பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கோம் பார்த்திங்களா, பேக் நெக்கு அது போல் போட்டு எடுத்துகிட்டு அந்த டிசைனை வந்து நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். பேக் நெக்கு எவ்வளோ உயரமோ அந்த உயரத்தை வந்து நம்ம பாக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு கீழே நமக்கு மடித்து தைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 2 இன்ச்சு கேப்பில் ஒரு எக்ஸ் மாதிரி வந்து ஒரு பெண்டு போட்டு அப்படியே நம்ம அதை வந்து வெட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து மெயின் பீஸு லைனிங் பீஸுமே வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு தான் அந்த டிசைன் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். இது வந்து கேன்வாஷ் வச்சும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இதை நம்ம வந்து பேசிக்காக வந்து பிகினராக இருக்கிறவங்களாலையுமே இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னும்போது நம்ம அப்படியேவும் ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து 2 விதமாகவுமே இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் இது வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கும்போது நார்மலாக தான் வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்குமே வந்து இதை நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அடுத்தது கேன்வாஷ் வச்சு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணுன்றது தெரிஞ்சிடும் இல்லையா. என்னென்னா இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா, இதில் வந்து இப்போ மெயின் பீஸ் வந்து இப்படி இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வந்து கேன்வாஷ் வச்சியும் நம்ம வந்து தைக்கலாம். இந்த துணி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து இதுக்கு கேன்வாஷ் வைக்க கிடையாது. ரொம்ப நைஸாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் கேன்வாஷ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டேனாக்கா, நான் வந்து இப்போது அந்த திருப்பி வச்சு தைக்கிறேன் பார்த்திங்களா, அந்த தைக்கிறதுல வந்து சேம் கலர் நூல் போடலை. ப்ளவுஸ் எந்த கலரில் தைச்சனோ அதே கலரில் தான் நான் வந்து போட்டு தைக்கிறேன். எதனால் அப்படின்னும்போது, இப்போ நம்ம வச்சு தைக்கும்போது அதுக்கு மேலே வந்து நான் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவேன். அதனால் வந்து அது மேலே வந்து நான் அப்படி தைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். தைச்சி படிமான தையலை போட்டுட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு துணியை விட்டு நம்ம அப்படியே ஷேப்பாக வச்சு தைச்சி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இதே போல் நான் இன்னொரு பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதையுமே வந்து தைச்சி எடுத்துக்கிட்டேன். சேரீலேருந்து இதில் நான் எவ்வளோ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிசைனுக்கு ஒரு 10 இன்ச்சு அளவு உள்ள துணிங்க தான் வந்து எடுத்துக்கிட்டேன். ரொம்பலாம் ஆகலை, கம்மியாக தான் ஆச்சு. என்னென்னா இப்போ நமக்கு நீட்டாக தேவைப்படுறதுனால அதனால் 10 இன்ச்சு எடுக்க வேண்டியதாக இருந்தது. கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும் இருப்பாங்க கஸ்டமர், அதனால் வந்து ஒரு 10 இன்ச்சு அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இந்த டிசைன் வந்து பிகினராக இருக்கிற நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஆனால் கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு தான் வந்து அவங்க ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிக்கிறதுக்கோசம் கேட்டிருந்தாங்கன்றதுனால இந்த டிசைன் அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, நம்ம இதை தைக்கிறோம்ல, நம்ம தான் தினம் ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ போடுறோமே, அப்போ இதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு வீடியோவாக போட்டிருந்தேன். கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு இதுமாரி டிசைன் ப்ளவுஸ் வீடியோ வருது இல்லைங்களா, அப்போ நம்ம அது எல்லாமே வந்து கஸ்டமர் ப்ளவுஸ் கொடுத்து நம்ம தைக்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கிளாத்லேருந்து தான் எடுத்து வச்சு உங்களுக்கு நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வந்து நம்ம தைக்கிறது வந்து கஸ்டமருடைய துணி தான். இப்போ பாருங்கள், இப்போ ப்ளவுஸுடைய துணியிலேருந்து நம்ம இந்த சம்சா மாடலில் நம்ம தைச்சி எடுப்போம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம தைச்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி அந்த ஷேப் அந்த 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு தைச்சோம் பார்த்திங்களா, அந்த எட்ஜிலே வச்சு நம்ம இந்த பீஸை வச்சு தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸரை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதே போல் அந்தாண்ட சைடுமே வச்சு ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ்லாம் போடணும் எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் நான் தைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, இல்லை எனக்கு வந்து உங்கள் வீடியோலாம் நான் பார்க்குறேன், எனக்கு வந்து எங்கள் வீட்டாண்டெல்லாம் வந்து இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ்லாம் தைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்னுடைய நம்பருமே வந்து என்னுடைய சேனலில் வந்து ஒரு நிறைய ஷார்ட்ஸில் வந்து நான் வச்சுருக்கிறேன். இல்லை உங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நான் வந்து என்னுடைய நம்பர் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து என்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி கொரியரில் வந்து போட்டு விடுவேன். உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த அளவுமே அதில் வச்சு நீங்கள் அமுச்சு விடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் சூப்பராக வந்து உங்களுக்கு நான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். நம்பி நீங்கள் வந்து கொடுக்கலாம். நீங்கள் அதனால் வந்து பயப்பட தேவை கிடையாது. நான் வந்து இந்த 1 வருஷம் 2 வருஷமாக தைக்கிற ஆள் கிடையாது. 17 வருஷமாக நான் வந்து இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற வேலையை வந்து நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதனால் வந்து நீங்கள் வந்து நம்ம துணியை வீணாக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது.
என்னுடைய ஏரியாவில் நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன், எனக்கு வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே நான் இவ்வளோ ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எந்த அளவுக்கு கஸ்டமர் வந்து வந்திருக்கிறாங்க, அதை நான் வந்து தக்க வச்சுட்டு இருக்கிறேன். அப்போ நான் அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பேன்றது இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஏன்னா இப்போ வந்து பார்க்க போனால் இந்த சைட்லாம் நிறைய டைலர், வீட்டுக்கு வீட்டுக்கு டைலர் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலுமே டிசைன் ப்ளவுஸுக்கு ஆரி ஒர்க்லாம் இப்போ ஒரு கல்யாண ஆர்டர் வருது அப்படின்னா ஒரு நாளில் நம்ம வந்து எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து நம்ம வேலையை வந்து நுணுக்கமாக வந்து தெரிஞ்சு வச்சுருக்குறோம். அதனால் வந்து நம்மக்கிட்ட வந்து எங்கே இருந்தாலும் வருவாங்க. வீட்டிலேருந்து தைக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு அப்படி தைக்கிறது மட்டும்தான், சிம்பிளாக வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு 1 யூஸ் போட்டுக்கிறதுக்கு மட்டும்தான் தைச்சிப்பாங்க. மற்றபடி இப்போ கூட நான் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த ப்ளவுஸ்க்கு அப்புறம் 2 டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன். அது என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லை, ஏன்னா அர்ஜென்ட் துணி, அதனால் வீடியோ எடுக்கிறதுல. ஆனால் நான் ஷார்ட்ஸாக உங்களுக்கு நான் வந்து அதை நான் போடுறேன் பாருங்கள். அவங்க வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறவங்க தான். அவங்க வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலுமே வந்து டிசைன் ப்ளவுஸுன்றதுனால நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் அந்த மாதிரி என்கிட்ட வர கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. காலேஜ் லெக்சர் இருக்காங்க, டீச்சர் இருக்காங்க. டீச்சர் வந்து ஆரி ஒர்க்கு போடுறவங்க, அவங்க வந்து ஆரி ஒர்க் மட்டும் போட்டு கொடுத்துட்டு நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணுவாங்க. அவங்க டீச்சராக இருந்துக்கிட்டுமே இதுவுமே பார்ட் டைம் ஜாப் வேலை இதையுமே அவங்க செய்கிறாங்க. அவங்களால முடியுதுன்னு அவங்க தன்னம்பிக்கையோடு இருக்கும்போது நம்மளாலேயும் முடியும்னு அப்போ தான் ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்க்கும்போது நமக்குமே ஒரு மோட்டிவேஷன் ஆகுது. இவங்க ஒரு வேலை செய்கிறோம், அந்த ஒரு வேலையே நமக்கு செய்கிறதுக்கே நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்து வீட்லேயுமே வந்து குழந்த வேறு இருக்குது சிஸ்டர். இதில் வேறு அவங்களுக்கு குழந்த வேறு இருக்குது. ஒரு 3 வயசு குழந்த இருக்குது. அந்த குழந்தைய வீட்டில் அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு இவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அங்கே ஸ்கூலில் கொடுக்குற ஆர்டர் தான் எல்லாமே. ஸ்கூலில் மிஸ்ஸுங்க கொடுக்குற ஆர்டர் தான் அவங்க தெரிஞ்சவங்க அவங்களுக்கு. ஏன்னா அவங்க அவ்வளோ ஃபினிஷிங்காக சூப்பராக போடுறாங்க ஆரி ஒர்க்கு. அப்போது கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களால முடியலன்ற மாதிரி தான் இருக்கே தவிர என்னால் முடியுது, எனக்கு நீங்கள் யாருக்குன்னா ஆர்டர் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இல்லை. அவங்களால முடியல, அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒர்க் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ அவங்க வேலை மேலே அவங்க அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து வேலை வந்துக்கிட்டே இருக்குது. அதுபோல் நீங்களுமே வந்து ஒரு விஷயம் ஒருத்தவங்களை நம்பிக்கையாக ஒரு விஷயத்த செய்யும்போது தான் அது வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து எல்லாத்தையுமே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். அந்த சென்டர் பீஸுமே வச்சு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ கீழே வந்து நம்ம பீஸ் வச்சு மடித்து தைக்கிறத விட அந்த சேரீயோட கலர்லேயே நான் வந்து பைப்பிங் மாரி தைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். சூப்பராக வந்து அந்த டிசைனு. இப்போ இந்த நெக்கு ஓரத்தில் வந்து கல் லேஸும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். கல் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அந்த கல்லெலாம் வந்து கொட்டிடுது, அதனால் கல் லேஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கழுத்து எட்ஜில் வந்து நாட்கயிறு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம அந்த ஓரத்துலேயே வந்து தச்சு எடுத்துக்கிட்டோம். அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். அந்த கல் லேஸை விட இது வந்து நல்லாயிருக்கும். கல் லேஸ் வந்து கொட்டிக்கும் கல்லெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம். அதனால் வந்து இது போலையுமே வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்கு. இதை நம்ம வச்சு தச்சுட்டு பீட் வச்சு தச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து முடிஞ்சுது. யாராருக்கெல்லாம் அந்த டிசைன் பிடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போல் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எனக்கும் நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.